Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலைட் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல்ல இருந்து ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தீங்க. அந்த லிங்க்கு என்னென்னு போய் பார்த்தா விஜய் அஜித்தை வைத்து அரசியல், அதாவது நம்ம தளபதி இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு, நம்ம அஜித் குமார் சார் வந்து பத்மபூஷன் அவார்டெல்லாம் வாங்குறாரு அப்படின்னும் போது அதை பற்றின ஒரு வீடியோ தான். இதை நான் பார்க்கணும்னு எடுத்து வந்தது காரணம் என்னன்னா, டைட்டிலில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, அவருக்கு பத்மபூஷன், இவருக்கு ஒரு இந்தியாவிலேருந்து நிறைய பேருக்கு அந்த அவார்டெல்லாம் போகுது. பத்மபூஷன் வந்து பாலையாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பாலையாவுக்கு எப்படி விருது? அப்போ நானும் யோசித்தேன், ஆமாம் இல்லை பாலையா நடிக்கிற படத்துக்கெல்லாம் பத்மபூஷன் கொடுத்தா அப்போ தமிழ் சினிமாவில் முக்கால்வாசி பேர் பத்மபூஷனோட தான் சுத்தணும். அதை விட பெட்டர் படமெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாலையா ஓகே, அவுட் ஆஃப் சினிமா எதுவும் பண்ணியிருக்காரா, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் சினிமாவை தாண்டி பத்மபூஷன் வாங்குற அளவுக்கு ஐயா எதுவும் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா எந்த நியூஸும் நான் பார்க்கல. ஏன் அவருக்கு இது கொடுத்தாங்க? என்னடா இது? இப்போ கொஞ்ச நாளாக அல்லு அர்ஜுனுக்கு எதுக்குடா நேஷனல் அவார்டு கொடுத்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதே இண்டஸ்ட்ரியில் இப்போ பாலையா பத்மபூஷன் எதுக்குடா பத்மபூஷன் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா தெரியலை. ஸோ இதில் பத்மபூஷன் பாலையாவுக்கு எப்படி விருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுனால இந்த வீடியோவுக்கு நம்ம ரியாக்ஷனை போட போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 139 பேர் வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதில் பத்ம விபூஷன் வந்து 7 பேர் வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் வந்து 19 பேர் வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ வந்து 113 பேர் வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் வாங்கின நடிகர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஜித் குமார் ஏகே வாங்கியிருக்காரு, சோபனா வாங்கியிருக்காங்க. தெலுங்குல பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா வாங்கியிருக்காரு, கன்னடத்தில் வந்து அனந்த் ராக். ஸோ இந்த 4 நடிகர்கள் வந்து ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் இவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் எல்லா பக்கமும் பாராட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் ஏகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு இந்த பத்மபூஷன் விருது கிடைச்சதுல அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏகேக்கும் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த 2025 வருஷம் யாருக்கு பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்கோ இல்லையோ, நம்ம ஏகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம பாசிட்டிவான ஒரு தொடக்கமா அவருக்கு ஏகே அண்ட் அவருடைய அஜித் ரேசிங் டீம் துபாயில நடந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அவருடைய ரேசிங் டீம் வந்து 991 கேட்டகரியில 3வது இடத்தை வந்து பிடிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகேக்கு பத்மபூஷன் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் ஏகேக்கு 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. அதுவும் ஒரு மாச கேப்ல பேக் டு பேக் 2 படங்கள் வருது. அண்ட் மறுபடியும் ஏகேவும் அவருடைய ரேசிங் டீமும் அடுத்த கட்ட ரேஸுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கலந்துக்க போற அடுத்த ரேஸ்லயும் சரி, ஏகேக்கு ரிலீஸ் ஆக போற அவருடைய 2 படங்களும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து செமையா இருக்கும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பாசிட்டிவா பேசப்பட்டு போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த அவார்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியால ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கிரியேட் போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சை யாரை மெயினா சுத்தி வளைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நபர்களை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஜித் குமார், தெலுங்குல வந்து பாலையா. ஃபர்ஸ்ட் அஜித் குமார் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஏகேக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சதுல ஒரு அரசியல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. கண்டிப்பா அரசியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் அஜித், விஜய் இவங்க 2 பேருமே வந்து காம்படிட்டர்ஸ். இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் வந்து இருக்கு. இதுல ஒருத்தரான விஜய் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நடிகர் மட்டும் இப்ப கிடையாது, ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சியோடைய தலைவர். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல அவர் போட்டியிட போறாரு. ஸோ அரசியலுக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு விஜய். இந்த சமயத்துல அஜித்க்கு இப்படி ஒரு விருது கிடைக்கிறதுல வந்து கண்டிப்பா ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து இப்போ ஆடியன்ஸ் மத்தியில சோஷியல் மீடியால வந்து இருக்கு. பெரும்பாலும் யாருமே வந்து ஏகேக்கு இந்த விருது கிடைச்சிருக்க கூடாது, இல்லைன்னா ஏகேக்கு இந்த விருது வாங்க தகுதி இல்லை, இந்த மாதிரிலாம் யாருமே வந்து பேசல. இந்த மாதிரி இன்னொரு நடிகருக்கு தான் பேசுறாங்க, அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். ஸோ யாருமே வந்து ஏகேவை குறைச்சி மதிப்பிடல, அவரை பத்தி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் ஏகேக்கு இந்த விருது வழங்குறதுக்கான காரணம், இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி இருக்கலாம், ஒரு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கமல், ரஜினி கூட கம்பேர் பண்ணியுமே ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி 2018 ஆரம்பிச்சாரு. 2021 ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து அவர் போட்டியிட்டார். அவர் போட்டியிடும் போது பாத்தீங்கன்னா திமுக கூடயோ, அதிமுக கூடயோ, பிஜேபி கூடயோ யார் கூடயுமே அவர் கூட்டணி வைக்கல. இவங்க எல்லாருமே அவர் எதிர்த்து தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. தனியா தான் அந்த எலெக்ஷன்ல நின்னாரு. ஆனா மக்கள் நீதி மய்யம் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அந்த எலெக்ஷன்ல அவங்க தோல்வி தான் அடைஞ்சாங்க.
ஸோ அந்த நேரத்தில் உலகநாயகன் அரசியலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் எதிர்த்து தனியாக நின்று அந்த டைமில் அதே 2021 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகனுடைய காம்படிட்டரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இந்த சமயத்தில் அவருடைய காம்படிட்டரான அஜித் குமாருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்த பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைனலாக அப்ரூவல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் தான். ஆனால் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்துமே லிஸ்ட் வந்து அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காம்படிட்டருக்கு அவார்ட் கொடுக்கிறதுனால இந்த நபர்கள் அவங்கள எப்படி பழிவாங்குறது, இந்த நபருக்கு வந்து பத்மஸ்ரீ நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்துமே லிஸ்ட் அனுப்பப்படும். ஃபைனல் டெசிஷன், ஃபைனல் அப்ரூவல் அப்படிங்கிறது மேலே தான் நடக்கும். இதுதான் ப்ராசஸ். ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் வந்து நடக்கும். அந்த வகையில் இந்த தடவை தமிழ்நாட்டு அரசு வந்து ஏகேவை வந்து பத்மபூஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி மேலே அப்ரூவல் கிடச்சி அவருக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. இதையே 2 விதமாக எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசு வந்து திமுக அரசு. ஸோ திமுக வந்து விஜய்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. அஜித்தை வந்து தூக்கி விடுற மாதிரி அவருக்கு விருது கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் வந்து வெறும் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய நடிகர், ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி கார் ரேசிங்கில் இருக்காரு, ரைஃபிள் ஷூட்டிங்கில் கலந்துருக்காரு, தக்ஷா ட்ரோன் டீமோடைய மென்டாராக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல செயல்பாடில் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி அவருக்கு இந்த விருது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு இந்த விருது இப்போ கிடைச்சிருக்கு. சும்மாலாம் விருதை தூக்கி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லப்படுது. ஸோ ஏகேவுடைய சர்ச்சை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணா அவருக்குமே வந்து இந்த பத்மபூஷன் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னது பாலையாக்கும் பத்மபூஷன், ஏகேக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கீங்க, ஓகே, பாலையாக்கு எதுக்கியா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய ரியாக்ஷனுமே வந்து இருந்தது. இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக நம்புறாங்க. அப்படிதான் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. புஷ்பா படத்தில் நடித்ததுக்கு அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவார்டுக்கான மரியாதையே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அல்லு அர்ஜுன் ஒரு நல்ல நடிகர் தான். ஆனால் புஷ்பா படத்தில் அவர் அப்படி என்ன நடிச்சிட்டாரு, விருது வாங்குற அளவுக்கு என்ன நடிப்பை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த அவார்டை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த படமே வந்து ஒரு நார்மலான ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிம். அந்த படத்தில் அவருடைய கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு ரோல், அவ்வளோதான். ஆனால் அந்த படத்தில் நடித்ததுக்கே அவருக்கு வந்து தேசிய விருது வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போவே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் நடித்ததுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் ஒரு பக்கம் சாட்சி நடந்தாலே அவார்டு வாங்கிடலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி ட்ரால்ஸும் கான்ட்ரவர்சியும் அந்த டைமில் இருந்தது. இப்போ புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சிருக்கு, 2000 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சொல்ல முடியாது மறுபடியும் புஷ்பா 2 படத்துக்காக அல்லு அர்ஜுனுக்கு தேசிய விருது கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அம்மன் மாதிரி கிட்டப்பெல்லாம் போட்டு வந்துட்டாருன்னு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கங்கம்மா ஜாத்ரா சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து எப்படிலாம் போஸ்ட் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு சீக்வன்ஸ்க்காகவே அல்லு அர்ஜுனுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பாலையாக்கு கிடைச்சிருக்கிற இந்த பத்மபூஷன் அவார்டை வச்சுமே வந்து நிறைய டிஸ்கஷன், ட்ரால்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த சர்ச்சையை பற்றி பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த விருது கிடைச்சதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கண்டிப்பாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜெனினா தான் வந்து அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யாருக்கு வேணாலும் என்ன அவார்டு வேணாலும் கிடைக்கட்டும். ஆனால் என்ன எங்கே டவுட்டுன்னு இல்லை, நமக்கு ஒரு கொஷன் எங்கே தெரியுமா ரைஸ் ஆகும்? ஓகே, அவார்டுன்னு நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய நடிகர் ஒரு சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னும் போது அச்சா புச்சான்னு கொண்டாடுறோம். அவர் அந்த சாதனையை நம்ம இப்போ ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டாரு அப்படி இப்படின்னு அந்த சாதனையை கொண்டாடுறோமா, இல்லை அவரோட அந்த மாசு, அந்த ஃபேன் பேஸ், அதனால அது செலிப்ரேட் ஆகுதாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அஜித் சார் வந்து 3rd place வாங்கிட்டாரு, அதெல்லாம் சூப்பர், உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவர் ஒரு நடிகர், ஓகே. அதே மாதிரி ஒரு நடிகர் தான் இன்னொரு ரேஸில், பல ரேஸில் போய் கப்பு அதெல்லாம் வாங்கின மாதிரி ஃபோட்டோஸ் நானே பார்த்துருக்கேன். ஆனால் அது இந்த அளவுக்கு பெருசாலாம் வெடிக்கவே இல்லை. அவரும் ஊர் விட்டு ஊர் போய் அங்கே அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு அந்த இந்தியன் ஃப்ளாக்லாம் அப்படி போத்திக்கிட்டு மெடல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கு அந்த ஒரு பேஷனில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அது வந்து இவரா ஜெயிச்சிட்டாரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருங்க சார் அப்புறம்ட்டு போகிறோம். இப்போ இதை தூக்கி கொண்டாடுற மாதிரி, அதுவும் இந்தியாவுக்காக ஜெயிச்சது தானே, அவரும் ஒரு நடிகர் தானே அப்படின்னு பார்த்தா நம்ம ஆரியா சைக்கிளில் தூக்கிக்கிட்டு போயிடுறது, எங்கே இருந்தாலும் போயிட்டு சைக்கிள் ரேஸ் ஆகுன்னு பண்ணி ஜெயிச்சுட்டு வருவார்.
அதை நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, எங்கே பார்த்தாலும் ரேஸுன்னு போயிடலாம் சார் அப்படின்னா. அவர் இது மாதிரி இந்த கியர் எல்லாம் போட்டுக்கிட்டு சைக்கிளெல்லாம் ஓடி இந்த கப்பு மெடல் எல்லாம் வாங்குற மாதிரி அவர் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்காரு. ஒரு சில அந்த பிஹைண்ட் வுட்ஸ் அந்த மாதிரி சேனல்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு வெடிக்கலை. அப்போதான் யோசிக்கிறேன், ஜெயிக்கிறது முக்கியமா இல்லை ஒரு பர்டிகுலர் நபர் ஜெயிக்கிறது முக்கியமா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாலையா என்ன சார் பாலையா, நாளைக்கு நம்ப முடியாத ஆளுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த அவார்ட்லாம் ஒரு அந்த பெருமதி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கான அந்த அது என்ன படம், அது கங்குவா ஆஸ்காருக்கு போகுது அப்படின்னு எக்கச்சக்க பேர் ட்ரால் பண்ணாங்க இது மாதிரி. அப்போ டக்குன்னு அந்த மிஸ்டர் தனஞ்சயன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அது பல ஏஜென்சி இருக்குங்க, நாங்கள் அங்கே போட்டு நம்மளா அப்ளை பண்ணலாம். இப்போ அஃபிஷியலாக இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகி போகிறது ஒரு ரகம், அது அந்த கவர்மெண்ட்டே ஓகே இந்த படம் சூப்பராக இருக்குது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பலான்னு அனுப்புறது ஒரு ரகம். அப்படி போனால் சூப்பர். ப்ரொடியூசரே காசு கட்டி நம்மளே என்ட்ரி போடலாம். அந்த காசை கட்டி இந்த படத்தையும் நாங்கள் பர்சனலாக அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்பலாம். அஃபிஷியலாக செலக்ட் ஆகாமல் அனுப்பலாம். அப்படி பல ஏஜென்சி மூலமாக தான் கங்குவா போயிருக்கு. அதுலேயும் அவங்க எந்த போர்ஷன் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? அந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷன் எல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த படம் ஸ்டார்ட் ஆகுறது வந்து அந்த பாட்டி கதை சொல்லுமே, அந்த பாட்டி கதை சொல்கிற அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற அந்த போர்ஷன் மட்டும்தான், கங்குவாவோட போர்ஷன் மட்டும்தான் அங்கே போயிருக்கு. ஏன்னா அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா இதோட மேக்கிங் எல்லாம் நல்லா தானே இருக்கு, அந்த மேக்கிங்கு சூர்யா சாரோட நடிப்பு அதெல்லாம் நல்லா இருக்குன்னு மக்கள் சொன்ன கம்ப்ளைண்ட், சவுண்ட் எல்லாம் குறைச்சி இறைச்சல் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் போர்ஷன் சுத்தமாக தூக்கிட்டு அது நம்ம ஊர்லேயே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஃப்ரான்சிஸ் போர்ஷன் எல்லாம் தூக்கிட்டு அந்த ஒரு வெள்ளக்காரன் வர்ற மாதிரியும் ஒரு தீவை செலக்ட் பண்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த முன்புறவி அதெல்லாம் விட்டுட்டு அந்த நடு போர்ஷனை மட்டும்தான் நாங்கள் ஆஸ்காருக்கு அனுப்பியிருக்கோம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கங்குவா ஆஸ்காருக்கு போகுதான், RRR ஆஸ்கார் வாங்கிருச்சான், அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு பின்னால பல விஷயம் இருக்கு, எக்கச்சக்க விஷயம் இருக்கு. அதனால இந்த அவார்டு அங்கே போயிடுச்சு, அந்த அவார்டு இங்கே வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ சொன்ன மாதிரி அந்த அம்மன் கெட்ட போட்டு வந்ததுக்கு அல்லு அர்ஜுனுக்கு ரெட்டை விருது கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அல்லு அர்ஜுன் வந்து செமையாக அதில் நடிச்சிருக்காரு, அதுக்கு ஒரு அவார்டு. அம்மனா மாறின உடனே அவர் ஒரு பெண்ணாக நடிச்சிருக்காருல்ல, அந்த பெண்ணுக்கு ஒரு அவார்டு அப்படின்னு ஆஸ்கார் உலக நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் 2 ஆஸ்காரை பிடிச்ச மாதிரி அவர் வந்து 2 தேசிய விருதை பிடிச்சிட்டு புஷ்பா 2 அப்படின்ட்டு வந்துட்டு நின்னாலும் நிற்பாங்க. ஆனால் ஏகேக்கு அந்த இது கிடைச்சது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அது ஓகே, ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி சினிமா அந்த ரைஃபிள் ஷூட்டிங்கு அப்புறம் கார் ரேஸ் அது இதுன்னு ஒரு ஒரு பேக்கேஜாக இருக்காரு. இப்போ இது நம்ம பாலையாக்கு போகும்போது எல்லாருக்குமே கேள்வி வருதுல. இப்போ நானே யோசனை, ஆமா அவர் நடிக்கிற படங்கள் கூட பத்மபூஷனுக்கா அவர் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்காரு, செஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கணும்ல. என்னடா அது அவர் வந்து தபிடி தீபிடி தபிடி தீபிடி தபிடி தீபிடின்னு குத்துறதுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பீங்க, என்னடா இது? ஏதோ கொடுத்துட்டாங்க, நம்ம எப்படி ட்ரால் பண்ண வேண்டியதான். ஐயா இப்போ அடுத்த இதில் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து அடுத்த படத்தில் வந்து அந்த ஸ்டார் பாலையான்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்க்ரீன் பத்தாது, பக்கத்து ஸ்க்ரீனையும் கடன் வாங்கி அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் NBK நந்தமுரி பத்மபூஷன் பாலையா அப்படின்னு தான் போடுவாங்க. போட்டப்பட்டு அதுக்கு பத்மபூஷன் வாங்கினதுக்கு ஒரு சீனே வைப்பாங்க. அது இப்படி வந்த மாதிரியும் அந்த பத்மபூஷன் வந்த மாதிரியும் அதுக்கு ஒரு டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் 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 யூ ட்ரபிள் ட்ரபிள் ஐ அம் த ட்ரூத் அந்த மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வச்சு இந்த பத்மபூஷனுக்கு இப்போ ஒரு அடுத்த படத்தில் இப்போ உட்காந்து டேரக்டர் சீனை மாற்றுவார். நம்ம எழுதும்போது தான் வாங்கி தொலையணுமா, இப்போ மாற்றுங்கிறாங்களே அப்படின்ட்டு உட்காந்து மாற்றிக்கிட்டு இருப்பார். வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி கலெக்ஷன், இந்த அவார்டு வந்துருச்சான், அவங்களுக்கு அப்படி வந்துருச்சான், இந்த படத்துக்கு இது வந்துருச்சான்னு அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோமே தவிர இப்போ கண்டென்ட் பார்க்குறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. எனிவேஸ், உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.